ஹாய், வெல்கம் பேக். இந்த டோல்கேட்டில் வந்து டோல்கேட் மாதிரி வச்சு ஒருத்தர் இருக்கார். இங்கே வந்து 20 ரூபா வாங்குறாரு. ஆனால் இங்கே பார்க்கிங் கிடையாதாம்மா, மேலே தான் போகணுமா. அதே மாதிரி நம்ம பைக்கோட சேஃப்டி நமக்கு தானா. அப்புறம் இவங்க எதுக்கு 20 ரூபா வாங்குறாங்கன்னு தெரியல. நல்லா ஏதோ சூப்பராக சமைக்கிறாரு. சரியான ஸ்மெல்லு. நம்ம இப்போ நான் எந்த ரீல்ஸில் எது பார்த்தனோ அந்த இடம் வந்து இதோ இங்கே இருக்குமா. அதான் இப்போ தான் சொல்லி அனுப்பிச்சார். இதோ ரோடு மாதிரி ஒன்று போகுது பார்த்தீங்களா, அங்கே தானா. ஸோ இன்னும் ஏறணும் போல் இருக்குது, பாதி வழி தான் வந்திருக்கோம் அப்படின்னாரு. அங்கே போனால் தான் சிமெண்ட் ரோடாமா. பட் ஸ்டில் இன்னமும் வந்து இதோ பாருங்க, இன்னும் நேரோவாக இருக்குது. அந்த வீடியோ கம்பேர் பண்ணும்போது இதில் இன்னும் சின்னதாக இருக்குது. அதே தான் கிளச்சு விட்டு ஃபஸ்ட்டு கியர்லேயே தான் நான் பாட்டுன்னு அப்படியே ஒரு ஃப்ளோவில் ஏறிட்டே இருக்கிறேன். நல்லா க்ளீனாக தெரியுது. சன்ரைஸு மிஸ் பண்ணியாச்சு. சரி, இருந்தாலும் பார்ப்போம், போய் ஸ்பாட் எப்படி ஒர்த்தாக இருக்கா என்னென்னு பார்க்கலாம். இப்போ வரைக்கும் ஏறினதை வச்சு பார்த்தா இறங்குற டவுன்ஹில் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலே ஏறும்போதே நான் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு ஏறிட்டு இருந்தேன். ஏறும்போது கூட ஓரளவுக்கு நமக்கு இது இருக்கும், இறங்கும்போது அதுக்கு அப்படியே டபுள் மடங்காக காட்டும் எப்படி இருந்தாலும் டவுன்ஹில்லு. இப்போ பாருங்கள் வியூ. ஏதோ ஒரு பெரிய கேங் வந்துருக்குது. நல்லா எப்படியும் ஒரு 10 பைக் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நிற்கிறாங்க பாருங்கள், தூரத்தில் தெரியுதா நிற்கிறாங்க. பெரிய அந்த மாதிரி நிறையா, இப்போ அவர் சொல்கிற மாதிரி நிறைய கேங் வந்திருக்கும் போல இருக்குது. ஸோ சன்ரைஸ் இது தாங்க. இந்த கரெக்டாக இந்த சிமெண்ட் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, இது தெளிவு வரும் ஓரமாக கம்பி. எங்கேயுமே சேஃப்டிலாம் ஒன்றும் இல்லை. இதை தான் ஸ்லோ மோஷனில் காமிச்சு ஸ்பிட்டி வேலி அது இதுன்னு சொல்லி இது பண்ணிகிட்டு இருந்தார். அதை பார்த்து தான் கிளம்பி வந்தேன். இதுதான் வியூ. ஆக்சுவலாக இன்னும் எவ்வளோன்னு தெரியல, போயிட்டே இருக்குது. கண்ணு கட்டுறாருக்கு, ஆளும் தெரியல எதுவும். இன்னும் எவ்வளோ ஏறணும் தெரியல. அவர்கிட்ட கேட்டதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான்ப்பா அப்படின்னாரு. இந்த வாங்கின 20 ரூபாய்க்கு இந்த சிமெண்ட் ரோடு தான் போல இருக்குது. கொஞ்சம் தூரம் மேலே டாப்பில் மட்டும் கொஞ்சம் போட்டிருக்குறாங்க. இது அப்படியே எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியல. இந்த ரோட்லேயுமே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அப்பில் நல்லா இருக்கனால ஒரு செகண்ட் கியர் அவ்வளோதான். அதுலேயே அப்படியே க்ளோஸ் பண்ணுறது தான் எனக்கு தெரிஞ்சு நல்லது, சேஃபு. இங்கே கூடயா ஓவர்டேக் பண்ணுவானுங்கன்னு தெரியல. நான் நின்ட்டேன், நான் அதை போயிட்டான் பாருங்க. வேகமாக போயிட்டு அவ்வளோதான் அங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்கு நின்ட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி இத்தனோண்டு ரோட்டில் மேலே அப்பிலில் போயிட்டு இந்த மாதிரி அங்கங்கே நிற்கிறது என்னை கேட்டால் அட்வைசபிள் இல்லை. ஏன்னா வரவங்க எவ்வளோ இதுவாக எக்ஸ்பீரியன்ஸாக வருவாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி நின்னா அவங்க கொஞ்சம் பயத்தில் அங்கங்கேன்னு தள்ளாடுவாங்க. அது தூரத்தில் ஒரு 2 பைக் நிற்கிது பாருங்களேன். கிட்ட போகிறேன், அது பாருங்களேன், இத்தனோண்டு இடம் பாருங்கள். என்ன தான் பிரச்சனைன்னே தெரியல இவங்களுக்கு. நம்ம என்ன சொல்ல, நம்ம வாங்கி சும்மா இருக்காது. கொஞ்சம் சரி எதுவும் சொல்ல வேணான்னு வந்துட்டேன் நான். இதுதாங்க வியூ. இன்னும் மேலே போனோம்ல, தூரத்தில் அதை பாருங்கள், ஃபுல்லாக வண்டி தான். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இங்கே ஃபுல்லாக கேஏ ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஃபுல்லாக பெங்களூர் தான் போல இருக்குது. அந்த ரீல்ஸில் பார்த்தா மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெங்களூர் தான் போல இருக்குது. அது பாருங்கள், நல்லா மழை எங்கே பார்த்தாலும் அப்படியே ஆர்டிஃபிஷியலாக என்னமோ அந்த பீச்சில் அந்த மண்ணை கூச்சி வைக்கிற மாதிரி அங்கங்கே வந்து ஃபுல்லாக பீக் தான், மவுண்டெயின்ஸ் தான் ஃபுல்லாக. இது வருது பாருங்கள், நான் நிற்கிறேன். ஃபுல்லாகவே வந்து கேஏ ரிஜிஸ்ட்ரேஷன் தான். நான் டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷனே பார்க்கவே இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 50 வண்டியில் ஒரு 2-3 வண்டி தான் டிஎன் ரிஜிஸ்ட்ரேஷன். அவ்வளோதான். இதுக்கு மேலே பைக் ஏறாது போல இருக்குது. இங்கே ஏதாவது ஒரு ஸ்பாட்டை பார்த்து நிறுத்திட வேண்டியது தான். அங்கே ஒரு ஸ்பாட்டு ஒன்று இருக்குது, அந்த எட்ஜில் ஒரு இருக்குது. அங்கே நிறுத்திட்டான் பைக்கை வச்சு நல்லா கொஞ்சம் ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்க நல்லாயிருக்கும். அங்கே போய் நிறுத்திப்போம். அவ்வளோ இதுதான். ஆக்சுவலாக இதுதான் மெயின் வியூவாக. இதுதான் கரெக்டான இதுதான் அந்த 360 டிகிரி இந்த இதுவோடது கொல்லிமலை. இதுதான் ஆக்சுவலாக அது இந்த ஃபேஸிங் தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் வியூ தான், இதுதான் ஃப்ரண்ட் வியூ போல் இருக்குது. தெரியுதுங்க. இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தால் அந்த ஆரஞ்சிஷ் அந்த நல்லா கொஞ்சம் சன்ரைஸுக்கான அந்த இது நல்லா தெரிஞ்சிருக்கும். வாங்க மேலே ஏறுவோம். இன்னும் போகணுமா, இன்னும் மேலே ஏறணுமா. மேலே வந்து ஒரு மலை கோயில் மாதிரி இருக்குது போல் இருக்குது. இங்கே ஒருத்தவங்கள இந்த கீழே கிருஷ்ணகிரிலேருந்து வந்தவங்கள பார்த்தேன். அவங்க எப்படி வைப் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். இப்போ ரீசெண்டாக அந்த மோனிகா பாட்டு போய்ட்டுருக்குல, அதை போட்டுட்டு ஒரு 7-8 பேர் நல்லா சூப்பராக அப்படியே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக வந்து இது ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இங்கே வந்து இருக்கிறோம். இன்னும் ஏறணும் போல இருக்குது. வாங்க போவோம். சுற்றி அங்கங்கே ஒரு செட் ஆஃப் கேங்ஸ் அப்படியே இருந்தோம். அவங்க பாட்டு ஃபோட்டோ ஷூட்டு இப்போ நிற்கிறாங்களா 2 பேர். அந்த சைடு தான் பைக்கை கொண்டு வராங்க. எல்லோரும் பைக்கை ஏற்றி வச்சுருக்குறாங்க, மேலே கொண்டு வராங்க. நான் இப்போ வண்டியை கீழே விட்டுட்டு வந்துட்டேன். நம்ம ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி மேலே கொண்டு வருவோம் வண்டியை. கோயிலுக்கு போவோம்.
இதுதான். இதை நான் ஆக்சுவலாக வந்து கூகுள் இமேஜில் பார்த்தேன். இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து யாரோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர்லேயே நிறைய கோயிலில் வந்து அந்த கல்லெலாம் மேலே மேலே அடுக்கி வேண்டுதல் மாதிரி பண்ணுவாங்களே, வீடு கட்டணும்னு ஆசை இருக்கிறவங்க அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இந்த பில்டிங் இது உள்ளே வந்து அந்த சாமி தூக்குற அந்த இது இருக்கும்ல, ஷோல்டரில் வச்சு, அது இருக்குது. வெளியில் வந்து பொலுமலை சம்திங் இன்ஸ்டாகிராம் ஐடி ஒன்று போட்டு வச்சுருக்குறாங்க ஃபாலோ பண்ண சொல்லி. இது வந்து இந்த கோயிலோட ஆலமரம் போல் இருக்குது. இது தாண்டி பின்னாடி போகிற மாதிரி. அதே மாதிரி அவங்க ஃப்ரண்ட்டில் நான் ஏறும்போது வந்து ஒரு இடத்துல நல்லா ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து ஒரு லைன் மாதிரி அடித்து இதை தாண்டி நீங்கள் யாரும் செருப்பு போட்டு போகாதீங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் இங்கே நான் அதை கவனிச்சதுனால நான் கழட்டி விட்டேன். எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் கழட்டின மாதிரி தெரியல. அதுக்குன்னு நான் வந்து இதுன்னு சொல்லலை. அது நோட் பண்ணுற மாதிரி தெரியல. நம்ம கஷ்டப்பட்டு மேலே ஏறி வரும்போது அது பெருசாக தெரியல. அப்படி இல்லைங்க தெரியல. இதுதாங்க 360 ஃபுல்லாக தூரத்தில் லேக் இருக்குது. ஆனால் நான் சுற்றி பார்த்தேன். ஒகேனக்கல் பக்கத்துலன்னு போட்டுருந்துச்சு. ஆனால் எந்த சைடுன்னு தான் சுத்தமாக தெரியல. நம்ம கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போவோம். ஸோ இது தெரியுதுங்களா, நிறைய அந்த ஃபாரின் படத்தில் அந்த ஏலியன்ஸ்லாம் வரும் இது வழியாக அப்படி இப்படின்லாம் அந்த கல் வந்து நேராக நிற்க வச்ச மாதிரி ஒரு நிறைய படத்தில் வரும். அந்த மாதிரி இது ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்கு ஸ்பெஷல்னு தெரியல. இது இந்த கோயிலோட ஏதாச்சும் இதுவா இல்லை யாருன்னா விளாட்டாக கட்டி விட்டது இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் மாதிரி ஆகிடுச்சா எனக்கு தெரியல. இதுதான். இது வந்து ஆப்போசிட் நம்ம வண்டி விட்டோம்ல, அதுக்கு ஆப்போசிட்டில் அங்கங்கே அது பாட்னு எல்லோரும் ஃபோட்டோ ஷூட் அவங்கவுங்க பைக் எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டுருக்காங்க. நம்மளும் ஏற்றுவோம் மேலே. அவ்வளோதான். அந்த பக்கம் வந்து வழி இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் கொஞ்சம் அதே தான், கொஞ்சம் நீங்கள் ஃபுல்லாக பாறை மேலே தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் தான் ஃபன்னு டவுன் ஹில் என்ன நடக்குதுன்றதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம்.